Hello friends, welcome to HTML and CSS 12th part. நான் உங்கள் சீனு. போன கிளாஸில் லிங்கிங்க்கு எப்படி ஸ்டைல் கொடுக்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டேக் தான் div அப்படின்ற டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது அது எப்படி அப்படின்றத நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி div அப்படின்னு போட்டு ஏதாச்சும் ஒரு லெட்டர்ஸ் எழுதலாம். ஐ லவ் இந்தியா அப்படின்னு எழுதுகிறேன். ஸ்லாஷ் போட்டுருவாங்க. இப்போ எழுதிட்டேன். இந்த div ஆப்ஷனை நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கலரிங் கொடுக்குறது எல்லாம். இந்த div ஆப்ஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல் ஆனது அப்படின்றது நீ ஒரு கிளாஸில் தெரிஞ்சுப்பீங்க. divன்னு போட்டு கலர் ஸ்பெல்லிங் தப்பு, சாரி. அப்புறம் பார்டர், டாபிக்ஸ், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். டேஷ்ட் இதை பற்றி சொல்லியிருக்கேன்ல. இன்னொன்று டேஷ்ட் ஏதாச்சும் வேறு கலர் கொடுக்கலாம். க்ரீன். பொசிஷன் பற்றி நீங்கள் இது முன்னாலும் சொல்லலை. நம்ம எந்த இடத்துல வேணும் அப்படின்றது இந்த பொசிஷன் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த பொசிஷன் இந்த அப்சல்யூட்ன்றது ஒரு 2-3 வகை இருக்குது. அப்சல்யூட், ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி அதை நம்ம அது கொடுக்கும்போது, அதாவது டாப், பாட்டம், வித், ஹைட் அது மாதிரி கொடுக்கும்போது அந்த அப்சல்யூட்டு அந்த ரிலேட்டிவ் அப்படின்றதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் அப்சல்யூட்டில் வித் வந்து ஒரு 300 பிக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் டாப், பாட்டம் அது மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது சேவ் பண்ணிட்டு குரோமில் லான்ச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? அதோட வித்து, அதாவது அந்த பார்டரோட வித்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுல்ல பாருங்கள். ரெண்டும் ஒரே டைமில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த வித்து, இதோட வித்து தான் இங்கே 300 பிக்சல் கொடுத்துருக்கீங்கள்ல, அந்த 300 தான் இது. அப்புறம் டாப்லேருந்து 40 பிக்சல் இப்படி இறங்கி வந்திருக்கு. அப்புறம் அந்த அப்சல்யூட்ன்றது தான் இந்த வித்து, இதுக்கான ஒரு கோடிங் மாதிரி. அப்புறம் பார்டர் அது டேஷ்ட்டு கொடுத்துருக்கிறதுனால டேஷ்ட்டு க்ரீன் கலரு. உள்ளார வந்து கலர் வந்து அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே பாருங்கள், இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் எங்கே வேணும் அப்படின்னு டெக்ஸ்ட் அலைன், சென்டர் நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கோங்க. குரோமில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா? அந்த பார்டருக்கு நடுவில் சென்டரில் வந்துருச்சு. அதேமாதிரி இங்கே டேஷ்ன்றதை எடுத்துகிட்டு இன்செட் அப்படின்னு கொடுக்குறேன். இன்செட் அவுட் செட் பற்றி நான் சொன்னேன், ஆனால் செஞ்சு காட்டல. இப்போ பார்த்துக்கோங்க. அவுட் செட் அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிடுறேன். அவுட் செட்னால் கொஞ்சம் அதோட பார்டர் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? அவுட் செட் நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்செட்டும் பார்த்துடலாம். அதே மாதிரி இன்செட் சேவ் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, இன்செட் அது கலர் மாறும்போது தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? உள்ளார இருக்க மாதிரி இருக்கும், வெளியில் முன்ன பார்த்தது அவுட் செட் மாறி மாறி வருதுங்க. அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த div ஆப்ஷன். இந்த div ஆப்ஷனை வச்சு நம்ம இன்னும் நிறைய இது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதுவரையும் டவுட் வந்துச்சா இல்லையான்னு தெரில. நம்ம இப்போது இது மாதிரி div ஆப்ஷன், பேராகிராஃபு, அப்புறம் ஹெட்டிங்கு ஆப்ஷனு, அப்புறம் யூஎல் ஆப்ஷன், போல்ட் ஆப்ஷன், ஸ்ட்ராங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் பார்த்தோம். நம்ம இதை ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கலரிங் கொடுத்துக்கலாம், அது ஓகே. ஆனால் நம்ம ஒரு வெப்சைடுன்னும் போது அது பல டைம் நிறையா லெட்டர்ஸு நிறையா தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ
இப்போது எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளால் இப்போ பீன்றது ஒரு டைம் யூஸ் பண்ணி ஓகே, இன்னும் 2-3 டைம் யூஸ் பண்ண மாட்டிங்களா, அப்போ எப்படி அந்த கலரிங் கொடுக்குறது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதுக்காகத்தான் கிளாஸஸ் அண்ட் ஐடி அப்படின்றது 2 இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அதை வந்து இந்த div ஆப்ஷன் மூலிமா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் ஐடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் இந்த சிஎஸ்எஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க. அது 2 தான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.